அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 மாதங்களை கடந்து தமிழக வெற்றி கழக ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துட்டு போயிட்டு இருக்கு. இந்த 3 மாசத்துல விஜயும் சரி, டிவிக்கு கவர்மெண்ட்டும் சரி, விவசாயத்திற்கும் தமிழக விவசாயிகளுக்கும் என்ன செஞ்சாங்க சொல்றதை பார்த்தா ஒண்ணுமே செய்யல, பெருசா ஒண்ணுமே செய்யல. கொடுத்த வாக்குறுதி ஒன்று, செஞ்ச வாக்குறுதி ஒன்று. ஆனால் இதில் வந்து என்னன்னா, தமிழக வெற்றி கழகம், அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து காலையில் 8:30க்கு தலைமைச் செயலகம் போறாரு, சாயந்தரம் 5:30 வரைக்கும் இருக்காரு. நடுவில் வந்து பிரேக் வேறு, லஞ்ச் பிரேக் வேறு, லஞ்சும் கொண்டு போயிடுறாரு. என்னமோ மத்தியானம் இவர் சாப்பிட்டாதான் அதுக்கு பேர் லஞ்சு, மற்றவங்க சாப்பிட்றதெல்லாம் அது டின்னர் அப்படிங்கிற மாதிரி இந்த டிவிக்கு பாய்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க. சார், யார் சாப்பிட்டாலும் மத்தியானம் சாப்பிட்டா லஞ்சு தான். அந்த லஞ்சு மத்தியானம் சாப்பிட்ற ஒரு அரை மணி நேரத்தில் அந்த சாப்பாட்டை எடுத்து வாயில வைக்கும் போது கூட விஜய் வந்து விவசாயிகளை பற்றி சிந்திச்சிருக்கலாம். விவசாயம், இந்த சாப்பாடு எப்படி கஷ்டப்பட்டு விவசாயம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சிந்திச்சிருக்கலாம். அதெல்லாம் சிந்திக்கல. நம்ம விவசாயிகளுக்கு வந்து பல வாக்குறுதி கொடுத்தோமே, ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி விவசாயம் தான் முக்கியம், கார்பரேட் வந்து விவசாயத்தை அழிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம படத்துலலாம் பேசணுமே, ஸ்டேஜ்ல எல்லாம் வந்து பல, அதாவது பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தில் வந்து நாங்கள் வந்தால் விவசாயத்துக்கு பல வாக்குறுதிகள் கொடுத்துருக்கோம், நாங்கள் வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொன்னீங்களே. அதாவது விவசாய பயிர்க்கடன்கள் 5 ஏக்கராவுக்கு உள்ளே இருந்தால் எல்லாமே தள்ளுபடி, 5 ஏக்கராவுக்கு மேலே இருந்தால் இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து பாதி தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோமே, செஞ்சோமா? இல்லையே. அதே மாதிரி நெல் குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் நாங்கள் தருவோம் சொன்னீங்க, செஞ்சீங்களா? கரும்பு டன்னுக்கு 4500 ரூபாய் தரேன்னு சொன்னீங்க, செஞ்சீங்களா? இப்போ விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இருக்கிறத அப்படியே கொடுத்தா போதும், புதுசாலாம் இவர் ஒன்றும் வந்து தர வேண்டாம், இருக்கிறத அப்படியே இவர் கொடுத்தா போதும் அப்படிங்கிற நிலைமை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மேட்டூர் அணை எப்போ சார் திறந்துருக்கணும்? ஜூன் மாதம் மேட்டூர் அணை திறந்துருக்கணும். திறந்தாங்களா? கிடையாது. ஜூன் மாதம் கர்நாடகாக்காரன் 90 TMC தண்ணி தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கணும். கொடுத்தானா? இல்லை. ஜூலையில் 30 TMC தண்ணி கொடுக்கணும். கொடுத்தானா? கிடையவே கிடையாது. இதுக்கு மாறா மேகதாதுவுல நாங்கள் அணையை கட்டியே தீர்வோம் அப்படிங்கிறாரு கர்நாடக மாநிலத்தினுடைய புதிதாக முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய திரு DK சிவகுமார் அவர்கள். காங்கிரஸ் கூட்டணியில தான் நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு ராகுல் காந்தி தான் ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சு, பேசியிருக்கலாமே. உங்க பதவியேற்பு விழாவுக்கெல்லாம் ராகுல் காந்தி வந்தாரு, பதவியேற்பு விழாவுக்கே வராரு, ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாமே, ஐயா ராகுல்ஜி இப்படி ஆயிப்போச்சு, உங்க DK சிவகுமார் உங்க முதலமைச்சர் வந்து கர்நாடகாவில் இப்படி சொல்றாரு, ஒரு ஃபோன் போட்டு நீங்க சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நீங்க சொன்னாலும் ராகுல் காந்தி அதை செய்ய மாட்டாரு. ஏன்னா இந்தியாவிலேயே உருப்படியா காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் கர்நாடகா தான். அந்த கர்நாடகத்துல காங்கிரஸ் வந்து உயிர் போர் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் DK சிவகுமார் தான். அவரை நாளைக்கு பகைச்சிக்கிட்டு அங்க காங்கிரஸை எதிர்த்து அவர் எல்லா மாநிலத்திலையும் தொடங்குற மாதிரி புதுசா அங்க ஒரு காங்கிரஸ், கர்நாடகா காங்கிரஸ் ஒன்று தொடங்கிட்டாருன்னா இருக்கிறதும் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல மாட்டீங்க. அதனால இப்போ என்னன்னா, மேகதாதுல அணையை கட்டியே தீர்வுங்கிறான். மேகதாதுல எப்படி அணையை கட்ட முடியும்? 2018 உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவா உள்ளது. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புல பல வரிகள் உள்ளது. அதுல 28வது பாயிண்ட்ல தெளிவா உச்சநீதிமன்ற நீதிபதி தெளிவா தீர்ப்பு கொடுத்திருக்கார். அது என்ன நான் படிக்கிறேன் பாருங்க. In any case, we find that the state of Karnataka would be bound to release the water as directed by CWMA, which can be measured by CWC at the measuring point of Biligundalo. If the state of Karnataka fails in complying with the direction issued by this court, then it faces the risk of committing the contempt of this court. இதில் என்ன தெரியுது? காவேரி மேலாண்மை ஆணையம் எவ்வளவு TMC தண்ணி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்களோ அத்தனை TMC தண்ணியை கர்நாடகா மாநிலம் கொடுக்கணும். அப்படி தவறினால் அவங்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், அப்படின்னா என்ன, கோர்ட் அவமதிப்பு வழக்கை கர்நாடகா சந்திக்க நேரிடும் தெளிவா தீர்ப்புல இருக்கு. இதை ஏன் சார் நீங்க படிக்க மாட்டேங்கிறீங்க? இதை நீங்க படிக்கவே மாட்டேங்கிறீங்களா? இது எங்கேயுமே நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. அதாவது குறுவை சாகுபடி செய்ய முடியலன்னு சொல்லிட்டு டெல்டா மாவட்டத்துல விவசாயிகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழுது புலம்பிட்டு இருக்கான். அவங்க விவசாயிகள்லாம் அவங்க பொழப்பு போச்சே, வாழ்வாதாரம் போச்சேன்னு அழுதுட்டு இருக்கான். ஆனா இங்க ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு எங்க தளபதி இதுக்கு மேல நடிக்க மாட்டாரே, ஐயோ எங்க தளபதி திரையில் நடிக்க மாட்டாரே போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கதையை அழுதுட்டு இருக்கான். யாரு? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சர்களும் கதறி அழுதுகிட்டு இருக்கான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, விஜய் இத்தனை நாளா நம்ம வந்து விஜய் தான் பெரிய நடிகர், அவர் பெரிய மாஸ் ஹீரோ, அதாவது நடிப்புல வந்து தலை சிறந்த ஒரு நடிப்பாளர் அப்படின்னு சொல்லி விஜயை தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இப்பதான் தெரியுது, விஜயினுடைய ரசிகர்கள் விஜயவே மிஞ்சிடுவாங்க போல நடிப்புல. ஏன்னா ரசிகர்களா இருந்துதான் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சரானாங்க, அவங்க விஜயே மிஞ்சிடுவாங்க போல, அந்த அளவுக்கு நடிக்கிறாங்க. விவசாயிகளுக்கு உண்மையான பாதுகாவலர் யார் சார்? அதாவது முன்னாடி அதிமுக அரசு இருந்திருக்கு, திமுக அரசு இருந்திருக்கு, கரெக்டா தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. கர்நாடகாவிலிருந்து எத்தனை TMC தண்ணி கொடுக்கணுமோ அத்தனை TMC தண்ணி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தான் இருந்துச்சு. உங்க ஆட்சி காலத்துல மட்டும் வராது ஏன் சார்?
நீங்கள் முன்னாடி அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், வரலாறு எடுத்து பாருங்கள். 2018 இப்படி ஒரு தீர்ப்பு வருது. இந்த 7 ஆண்டு காலமாக வந்துட்டு தான் இருக்குது. இப்போ ஏன் வரமாட்டேங்குது? டிகே சிவகுமார் ஆல்ரெடி நீங்கள் சிஎம் ஆன புதுசுலேயே சொல்லியிருக்காரு, இம்மெச்சூர்டு பொலிட்டீஷியன், விஜய் இஸ் அன் இம்மெச்சூர்டு பொலிட்டீஷியன் டிகே சிவகுமார் தெளிவாக சொல்லியிருக்கார். அவர் புரிஞ்சுக்கிட்டார். முன்னாடி 2017 2021 வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுல விவசாயிகளுக்கு என்னென்ன நல்லது, ஏன்னா நீங்க தான் தீர்ந்து போன அரசுன்னு சொல்லிட்டு அந்த அதிமுக இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஸ்டாண்ட், அதாவது பாத்தீங்கன்னா வித் சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினர், சிட்டிங் எம்எல்ஏ எல்லாத்தையும் ராஜினாமா பண்ணி உங்க கட்சியில சேர வச்சுட்டு இருக்கீங்களே, அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. 2017 2021 வரைக்கும் உங்களுக்கு தலைவராக, உங்களுக்கு முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடியார் என்னென்ன மக்களுக்கு, அதாவது விவசாயிகளுக்கு என்னென்ன நல்லது செஞ்சாருன்னு கேட்டு பாருங்க. ஒரு நல்லதுல 2 டைம் பார்த்தீங்கன்னா அந்த 5 ஆண்டு காலத்தில் 2 முறை பயிர்க்கடன்களை ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி செய்தது அதிமுக அரசு. ஆனால் எடப்பாடியார் செய்தார். அதே போன்று பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டா மாவட்டங்களை அறிவித்தார். அதாவது நீங்க இப்ப கூட்டணியில் இருக்கீங்க பாத்தீங்களா, அந்த காங்கிரஸ் மத்தியில் ஆண்ட பொழுது தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் அனைத்திலும் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டத்தை எடுப்பதற்கு கையெழுத்து போட்டுச்சு. அதை பார்த்தாரு, விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். இதனால எங்களுக்கு வாழ்வாதாரமே போகுதுன்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சாங்க. அதை பார்த்துட்டு தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தவர். இன்னைக்கு நீங்க தீர்ந்து போன கட்சின்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த தீர்ந்து போன கட்சியினுடைய தலைவர் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியார். அதே மாதிரி அத்திக்கடவு அவிநாசி திட்டம் எப்பேற்பட்ட திட்டம், காவேரி குண்டாறு திட்டம் எப்பேற்பட்ட திட்டம், குடிமராமத்து திட்டம், எல்லா ஏரி குளங்கள் எல்லாத்தையும் தூர்வார விட்டார். அந்த வண்டல் மண்கள் அனைத்தையும் விவசாய நிலத்திலேயே கொட்ட வச்சார். அது மூலமா விவசாயிகளால் குடிமராமத்து நாயகன்னு பேர் பெற்றவர் தான் எடப்பாடியார். உங்களை போன்று போலி விளம்பரத்தை வைத்து அவர் அரசியல் செய்பவர் கிடையாது. அவருக்கு விளம்பரமே தெரியாது. விளம்பரம் தெரிஞ்சிருந்தா ஏன் அவர் இப்படி இருக்காரு? இன்னைக்கு திரையில இன்னைக்கு உங்க அமைச்சர் பெருமக்கள்லாம் அழுகுறாங்க. அதாவது திரையில இனிமேல் எங்கள் தலைவர் நடிக்க மாட்டான்னு அழுகுறாங்க. அவங்களுக்குலாம் நாங்கள் ஒன்று சொல்லிக்கிறோம். அதாவது தமிழ்நாட்டு மக்களே சொல்றாங்க, திரையில் தான் உங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் நடிப்பை நிறுத்திவிட்டார். தரையில் இன்றளவும் மக்களிடம் அவர் நடித்து கொண்டுதான் இருக்கிறார். ரீல்ஸ் ஆட்சி தான் நடக்குது. தரையில நடிக்காம, நாங்கள் என்ன சொல்றோம்னா, தரையில் நடிக்காம தமிழ்நாட்டு மக்களுக்கும், தமிழ்நாட்டுக்கு இல்லை உலகத்துக்கே சோறு போடுற விவசாயிகளுக்கும் உருப்படியா ஏதாச்சும் தளபதி, அதாவது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் செய்வாரா? பொறுத்திருந்து பார்க்கணும்.